மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் ரசிகர்களே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். உலக தமிழ் அறிவாளிகளே, தமிழிலும் தமிழ் மொழியிலும் தமிழ் மருத்துவத்திலும் இல்லாத செய்தியே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கரைபோகி இருந்த ஒரு சமூகம் சித்தர் சமூகம். இன்றைக்கு மருந்து இல்லை என்று கைவிரித்து விட்ட நோய்களுக்கு கூட சித்தர்கள் நல்ல நம்பிக்கையான பலன் தருகிற மருத்துவத்தை மருந்தை படைத்திருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் பாருங்க. இன்றைக்கு உலகம் முழுக்க ஆட்டிசம் என்கின்ற ஒரு நோயை பற்றி பேசுகிறார்கள். அதை ஷார்ட் ஃபார்ம்ல ஏஎஸ்டி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசீஸ் ஏஎஸ்டி என்று எல்லாருக்கும் தெரியுது. இன்னொன்று அதனுடைய இன்னொரு பரிமாணம் ஏடிஹெச்டி அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசீஸ். இதெல்லாம் பேர். இந்த இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த இரண்டு பெயர்களுக்கும் உள்ளே இருப்பது என்ன? ஆட்டிசம். இந்த ஆட்டிசம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னர் 1000-ல் ஒருவருக்கு வருவதே மிக அரிதாக இருந்தது. இன்றைக்கு 100க்கு ஒருவருக்கு மேலே ஆட்டிசம் இருக்கிறது. என்ன காரணம்? நான் துபாய் சென்றிருந்தேன். அங்கே ஆட்டிசம் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். அங்கே இந்த கூகுளில் போய் தேடினா தி பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டிசம் இன் அரப் கண்ட்ரீஸ் மோர் தேன் 1% என்று போட்டிருக்கிறேன். இந்த ஒன்று இருக்குது பாருங்க. இந்த மோர் தேன் 1%ன்னா அது 1 to 99% வரைக்கும் நம்ம குழப்பிக்க வேண்டியது தான். ரொம்ப சேஃப் வார்த்தை. மோர் தேன் 1%. மோர் தேன் 1%, 5%, 10%, 20% அது அங்கே இருக்காது. மோர் தேன் 1%. 100க்கு ஒருவருக்கு மேல் அங்கே ஆட்டிசம் இருக்கிறது. நிறைய பேருக்கு ஆட்டிசம் இருக்கிறது. அங்கே நான் சந்திக்க நேர்ந்தது. அங்கே ஆஃப் த ரெக்கார்டாக ஒன்று சொல்லுகிறேன். இந்த ஆட்டிசம் பற்றிய மருத்துவத்தை தெரிந்து கொள்ள வந்தவர்கள், அவர்களுக்கு பலவற்றை நான் பயிற்றுவித்தேன். அவர்களை கேட்டேன், அம்மா ஆட்டிசம் இங்கு எவ்வளவு இருக்கிறது என்று. அவர்கள் சொன்னார்கள், இதை சொல்லக்கூடாதியா, இங்கு 25 இருந்து 35 விழுக்காடு வரையில் ஆட்டிசம் இருக்கிறது என்று சொன்னார்கள். எவ்வளவு பயங்கரமான நிலை பாருங்கள். பல நாடுகளிலே, வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே ஆட்டிசத்தினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. அதற்கு என்ன காரணம் என்று இன்னும் யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆட்டிசம் ஏன் வந்தது? பல யூகங்கள் இருக்கின்றன. சில தடுப்பூசி மருந்துகளினாலே ஆட்டிசம் வந்துவிட்டது என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. அதற்கு சரியான ஆதாரங்களும் இதுவரையில் கிடைக்கவில்லை. ஆனா ஆட்டிசத்தினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. ஆண்டுக்காண்டு கூடிக்கொண்டே போகிறது. நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆட்டிசம் குழந்தைக்கு நான் மருத்துவம் கொடுத்தேன். இந்த வல்லாரை பிரம்மி என்கின்ற 2 மூலிகைகளை சேர்த்து அதிலே உருவாக்கிய மருந்தை அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த குழந்தை பேச மாட்டார். 5 வயது ஆகிவிட்டது, பேசுவதில்லை. எனக்கு மிகவும் வேண்டிய நண்பர், என் மக பேச மாட்டேங்கிறாங்க, 5 வயது ஆகிவிட்டது என்று கேட்டார். அவருக்கு இதை சித்தர்கள் சொன்ன, சித்தர்கள் ஆட்டிசம் பத்தி சொல்லியிருக்காங்களா? ஆட்டிசம்னு சொல்லல. அவங்களுக்கு ஆட்டிசம் என்ற வார்த்தை தெரியாது. மாந்த ஜன்னி என்கின்ற ஒரு சொல்லை கையாண்டு இருக்கிறார்கள். சித்தர்கள் இன்ன காரணத்தினால் ஆட்டிசம் வருகிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். கருவுற்றிருக்கிற காலத்தில் தாயினுடைய மனநிலையில் உளைச்சல் இருந்தால், டிப்ரெஷன் இன் த மைண்ட் ஆஃப் தி கன்சீவ்டு மதர், that can affect the brain of the child and can result in mental abnormalities. மன அழுத்தம். அதனாலதான் நம்ம நாட்டில் கருவுற்றிருக்கிற பெண்ணை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு 5 மாதத்திலே ஒரு வளைகாப்பு செய்வார். 10, 9, 8, 7 மாசத்துல கையிலெல்லாம் வளையலை போட்டு அலங்காரம் பண்ணி எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடி ஆட்டமாடி அவளை மகிழ்விப்பார்கள். ஏன்னா இந்த தாயினுடைய மனம் எவ்வளவு மகிழ்வாக இருக்கிறதோ அவ்வளவு மகிழ்ச்சியோடு அந்த சேயினுடைய மனமும் கர்ப்பத்திலே இருக்கும். கர்ப்பத்திலே இருக்கிற குழந்தைகளுக்கு வெளியிலே நடக்கிற நிகழ்வுகளும் தாயினுடைய மனநிலையும் சென்று அடைகிறது என்பதை புரிய வைக்கதான் அந்த காலத்துல இந்த அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ளே போகிற ரகசியத்தை அர்ஜுனன் சொன்னதை அபிமன்யு கேட்டான் என்று நாம் பார்க்கிறோம். பிரகலாதன் ஹிரண்யாய நம என்று நாரதன் ஓதியதை கேட்டு இந்த கர்ப்பத்திலே இருந்த குழந்தை ஹிரண்யாய நம என்று சொல்லாமல் நாராயணாய நமக
என்பதை அது கற்றுக்கொண்டது. ஆகையினால கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு வெளியில் நடக்கிற நிகழ்வுகள் சென்று பதியும். அலமேலு அம்மா என்று ஒரு பெரிய மருத்துவர், அவர்கள் 10,000க்கு மேற்கொண்ட சுகப்பிரசவத்தை நிகழ்த்தி இருப்பவர்கள். அவர்கள் இதற்கென்றே ஒரு புத்தகம் படைத்திருக்கிறார்கள். கருவுற்று இருக்கிற காலத்திலே தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையோடு அந்த உறவினர்களும் தாயும் பேச வேண்டும். பேசுவதை அந்த குழந்தை கேட்கிறது. அப்படி கேட்பதனாலே அதனுடைய மூளையில் அவர்களுடைய குரல் பரிச்சயமாகி விடுகிறது. நானே அனுபவத்தில் என்னுடைய மகள் கருவுற்று இருந்த போது என்னுடைய பேத்தி பிறந்தது. நான் பாடுகிற போது அவள் அப்படியே அழுவதை நிறுத்திவிட்டு கேட்பாள். நான் பேசுகிற போது என்னுடைய வார்த்தையை கேட்பேன்னா, அந்த அவள் கருவுற்று இருந்த போது என்னுடைய மகள் அந்த பாடல்களை எல்லாம் நான் பாடிக்கொண்டிருந்தேன். அதற்கு சான்று இது. ஆகையினால கருவுற்றிருக்கிற காலத்தில் அந்த தாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் என்னிடத்தில் ஆட்டிசத்துக்கு மருத்துவம் பார்க்க வருகிற அந்த தாயினிடத்தில் எல்லாம் கேட்பேன். ஒரு ஐயம் இருக்கிறது, ஏன் ஆட்டிசம் வந்தது என்பதை யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் இருந்தாலும் இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று தோன்றுவதனால இதை பதிவு செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். கருவுற்றிருந்த காலத்தில் நீங்கள் மன அமைதி அற்று இருந்தீர்களா? ஆமாம் சார், ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். இவர் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாரு, எனக்கு பாஷையும் தெரியாது, பேசுறதுக்கு ஆளும் இருக்காது, வீட்டுக்குள்ளே ஒரே மன அழுத்தத்தோடு இருந்தேன். வெளிநாட்டிலே என்னை அழைத்து கொண்டு போயிருந்தார், அங்கே நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். கருவுற்றிருந்த போது எங்கள் குடும்பத்திலே பல பிரச்சனைகள் ஆகையினாலே நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். இப்படி தாய் மன அழுத்தத்தோடு இருக்கிற போது தாயினுடைய உடலிலே உற்பத்தியாகிற நெகட்டிவ் கெமிக்கல்ஸ் அது குருதியிலே சேர்ந்து கலந்து அது தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு போகிற போது அந்த குழந்தையினுடைய மன ஆரோக்கியத்தை அது பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த ஆய்விலே நான் உணர்ந்தேன். ஆனால் இது முடிவா என்று சொல்ல முடியாது. சித்தர்கள் சொல்லுகிறார்கள், கருவுற்று இருக்கிற காலத்தில் தாய் மலத்தையும் சிறுநீரையும் அவள் தேக்கி வைத்திருந்திருப்பாளேயானால் அது குழந்தையினுடைய நினைவாற்றலை பாதிக்கும். கருவுற்றிருந்த காலத்தில் சரியாக செரிமானமாகாத உணவுகளை தாய் உண்டிருந்தால் அது குழந்தையினுடைய நினைவாற்றலை பாதிக்கும், குழந்தையினுடைய மனநிலையை பாதிக்கும். தாயினுடைய மன ஆரோக்கியம் மிக முக்கியம். அதே போல பாலூட்டுகிற காலத்தில் எளிதில் செரிமானமாகாத உணவை தாய் சாப்பிடுவாரே ஆனால் அது மந்தாக்கினியாக மாறி அது குழந்தையினுடைய நினைவாற்றலை பாதிக்கும். பாருங்க, இந்த பாரம்பரியத்தில் நாம் என்ன சொல்லியிருந்தோம்? கருவுற்றிருக்கிற காலத்திலே தாய் பத்தியம் கடைபிடிக்க வேண்டும், ஆகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது, வாயு பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, செரிமான பிழை வராமல் தாய் இருக்க வேண்டும் என்று கிராமப்புறத்திலே கூட மக்கள் பின்பற்றுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ செரிமானமாகிற, எளிதில் செரிமானமாகிற, நன்றாக உண்ணுகிற போது எளிதிலே உடல் அதை ஏற்றுக்கொள்ளுகிற, எந்த காரணத்தை கொண்டும் வயிற்றிலே உப்பு சத்தையோ வேறு வகையான உபாதைகளை ஏற்படுத்தாத உணவை இந்த தாய் கருவுற்றிருக்கிற காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாலூட்டுகிற காலத்தில் பார்த்திருப்பீங்கல்ல, சொல்லுவாங்க, இப்ப பாலூட்டுகிற காலத்தில் பலாப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார், பாலூட்டுகிற காலத்திலே வாயு பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவார். இதையெல்லாம் அடித்தளமாக வைத்து சித்தர்கள் சொன்னார்கள், மந்தாக்கினி, மாந்தம் ஏற்படுவது நினைவாற்றலை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, மாந்தம் ஏற்படுவது மூளையினுடைய செயல்பாட்டை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சித்தர்கள் உணர்ந்தார்கள். இப்ப கூட பலர் வந்து சொல்வார்கள், இந்த ஆட்டிச குழந்தைகளை கூட்டு வருகிறார்கள், 1000 பேருக்கு மேல ஆட்டிச குழந்தைகளை நான் மருத்துவம் பார்த்த அனுபவம் பெற்றவன் என்பதனாலே சொல்லுகிறேன். அது கூட்டி வருகிற போது அவர்கள் சொல்வார்கள், மலம் சரியாக என்னுடைய குழந்தை கழிப்பதில்லை, என்றைக்கு கான்ஸ்டிபேட் ஆகிறானோ அன்றைக்கு அவனுடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கும் அந்த கான்ஸ்டிபேஷனுக்கும் லிங்க் இருப்பதை பார்த்தால் சித்தர்கள் சொன்னது எவ்வளவு உண்மையாக இருக்கும் என்று நினைக்க தோன்றுகிறது. அப்ப ஆட்டிசத்திற்கு 3 வகையிலே நாங்கள் மருத்துவம் அளிக்கிறோம். பிரதானமாக சித்தர்கள் சொல்லி இருக்கிற மூலிகையினாலே ஆன தயாரிப்புகள் 1. 2வது வர்ம புள்ளிகளை தூண்டுதல். 3வது சில முத்திரைகளை கையாளுதல். இந்த முத்திரைகளை கையாண்டு அவர்களுடைய செயல்பாட்டிலே மாற்றம் வர வர இந்த வர்ம புள்ளிகளை தூண்டுதல் அதனோடு முத்திரைகளை சொல்லுதல், இது 2 வந்துட்ட உடனே அதுக்கடுத்து அவர்களுக்கு மூச்சு பயிற்சி, யோக பயிற்சி. ஆக இப்படி 5 கோணங்களிலே நான் ஆட்டிசத்தை அணுகுகிறேன். 2.5 வயதில் இந்த ஆட்டிசம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும்.
18 மாதம் வரையில் நன்றாக மைல்ஸ்டோன் வளர்ச்சி இருந்த குழந்தை 18 மாதத்துக்கு பிறகு அதனுடைய பிஹேவியரில் மாற்றங்கள் வரும். என்ன ஆகும்? ஐ கான்டாக்ட் இருக்காது, கால் ரெஸ்பான்ஸ் இருக்காது, கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டார்கள், சொல்லுவதை கவனிக்க மாட்டார்கள், எத்தனை முறை அழைத்தாலும் அவர்கள் காதில் விழுமானால் அதற்கு அவர்கள் ரெஸ்பான்ஸ் இருக்காது. தான் இருக்கிற நம்ம கையை விட்டுட்டு தனியா பிரிஞ்சு ஓடி போய் தனியாக இருப்பார்கள். தனியாக ஏதோ அவர்கள் பேசுவதை போல ஒரு பேச்சு பேசுவார்கள், அதில் ஒரு வார்த்தை இருக்காது, ஒன்றும் புரியாது. கைகால்களை இப்படி எய்ம்லெஸ்ஸாக ஆட்டிக்கொண்டிருப்பார்கள். சில குழந்தைகள் மிக முத்திய ஆட்டிசம் நிலையிலே சோஃபா மேலே போய் ஏறும், அங்கிருந்து குதிக்கும், பயமா இருக்கும். ஜன்னல் கம்பி எப்படி ஜன்னல் மேலே ஏறும், அங்கிருந்து குதிக்கும். சில குழந்தைகள் என்ன பண்ணும், உணவு கொடுத்தால் அந்த உணவை எல்லா குழந்தைகளையும் எடுக்காது, எல்லா உணவையும் எடுக்காது, சூசியா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட உணவை மட்டும் சாப்பிடும். உணவை மென்று சாப்பிட மாட்டார்கள், லபக் லபக் என்று விழுங்குவார்கள். மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து பழகிற சோசியபிலிட்டி இருக்காது. இந்த வேறுபாடுகளை வைத்தே நம் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளலாம். இப்படி 20 காரணங்களை நான் வகைப்படுத்தி இருக்கிறேன், என்னுடைய ஆய்விலே கண்டறிந்திருக்கிறேன். அப்போ குழந்தைகளுக்கு ஆட்டிசம் வந்து விட்டது என்றால் 2.5 வயதில் அல்லது 2 வயதில் நாம் எளிதில் கண்டுபிடித்து விடலாம். கண்டுபிடித்து அதற்கு அன்பு ஹாஸ்பிட்டல், சித்த மருத்துவமும் அலோபதி மருத்துவம் ஒருங்கிணைந்து அளிக்கப்படுகிற ஒரே ஒரு மருத்துவமனை சென்னையினுடைய அடையாளமாக இருக்கிற அன்பு மருத்துவமனையில் என்னை வந்து சந்தியுங்கள். அதற்கு ஒரு சரியான பரிகாரத்தை, சரியான ஒரு முடிவை, உங்கள் மனம் சந்தோஷப்படுகிற அளவுக்கு ஒரு நல்ல செய்தி என்னால் கொடுக்க முடியும். அதுவும் அந்த 2.5 வயதில் வந்து விட்டார்கள் என்றால், 2 வயதில் வந்து விட்டால் 5 வயதிலே அவர்கள் பள்ளிக்கு தேறி விடுகிறார்கள். நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க முடிகிறது. ஏன்னா வெறும் மருந்தென்றல்ல, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி அவசியம். அதையும் செய்து கொண்டு அதனோடு சேர்த்து சித்தர்கள் சொல்லி இருக்கிற ஒரு ஃபார்முலா, பிராமி என்று ஒரு ஃபார்முலா, இந்த பிராமி என்கின்ற அந்த மருந்தோடு மெமரியப் அண்ட் வல்லாரின் என்கின்ற டானிக்கை சேர்த்து இந்த 3ஐயும் கொடுக்கிறேன். அதனோடு கான்ஸ்டிபேஷன் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும், அதை அகற்றுவதற்கு குட்லக் என்று இந்த கான்ஸ்டிபேஷனை போக்குவதற்கு ஒரு மருந்து தருகிறேன். அடுத்து அவர்கள் இரவிலே உறங்குகிற போது நன்றாக உறங்க மாட்டார்கள், டிஸ்டர்ப்டு ஸ்லீப், சீக்கிரம் உறங்க போனாலும் உறக்கம் வராது. நல்ல உறக்கம் வர வேண்டும் என்பதற்காக ராஜசுக பற்பம் என்று RSP என்று ஒன்றை கொடுக்கிறேன். ஆக தேவையை பொறுத்து அவர்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அண்ட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் இந்த 2 சேர்க்கிறோம். இல்லைன்னா வெறும் பிராமி, மெமரியப் அண்ட் வல்லாரின் இவைகளை சீப், அது ஒன்றும் பெரிய விலை கொடுக்க போறது இல்லை. அந்த குழந்தையினுடைய பாதிப்பை பார்க்கிற போது இப்போ ஆஸ்திரேலியாவில் இருந்து ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணி, அமெரிக்காவில் இருந்து, இங்கிலாண்டில் இருந்து, UK, பல நாடுகளிலே இருந்து, ஈவன் துபாய், அரப் கண்ட்ரிகளிலே இருந்து, மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து ஏராளமானவர்கள் ஆன்லைன்லேயும் கன்சல்ட் பண்ணுகிறார்கள். கன்சல்ட் பண்ணி அவர்களுக்கு நாங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டு பெற்று இவைகளை எடுத்துக்கொண்டு, என்ன இது மிக 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 அவசியமானது. ஆட்டிசம் என்பதை நான் எப்படி பார்ப்பேன் என்றால், ஒரு நோய் இருந்தால் அந்த நோயாளி பாதிக்கப்படுகிறார். அந்த நோயாளி பாதிக்கப்படுவது, அவனாலே அந்த குடும்பத்துக்கு வருமானம் வரவில்லை என்றால் அந்த குடும்பம் பாதிக்கப்படும். வேற பாதிப்புகளை ஒரு நோயினாலே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆட்டிசத்தினாலே 3 நிலைகளிலே பாதிப்பு. ஒன்று, ஆட்டிசம் உள்ளவன் சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒருவனாக மாறுகிறான், கொடுமை. இரண்டாவதாக, ஆட்டிசம் உள்ளவனாலே அந்த குடும்பமே ஒரு பெரிய குழப்பத்திற்கும் சொல்லுவார்கள். சில பெற்றோர்கள் வந்து சொல்லுவார்கள், ஐயா நான் இப்போ இந்த அன்பு ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் தந்த இந்த சித்தருடைய தயாரிப்பை சாப்பிட்டு 2 மாதத்தில் அந்த பலனை பார்த்த பிறகுதான் நான் உறங்குகிறேன். பல நாட்கள் நானும் என்னுடைய கணவனும் உறக்கமில்லாமல் அழுது கொண்டே இருந்திருக்கிறோம். ஸோ இட் அஃபெக்ட்ஸ் த ஃபேமிலி, இட் அஃபெக்ட்ஸ் த இண்டிவிஜுவல். 3வது நிலையில் இது சமூக பாதிப்பை உருவாக்குகிறது. சமூகத்திலே ஒரு நல்ல வேல்யூபிள் சிட்டிசனாக அவன் வர முடியாது. ஆகையினாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி, சித்தர்களுடைய அருளால் ஆட்டிசத்துக்கு இவ்வளவு ஒரு நல்ல மருத்துவத்தை நமக்கு அளித்திருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சி. பத்தியம் கிடையாது. ஆனால் 3 கண்டிஷனை நான் சொல்லுகிறேன். ஒன்று, அதிகம் இனிப்பையும் அதிகம் பால் தயாரிப்பு பொருட்களையும் தராதீர்கள். அதில் ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைப்பதற்கு
கொஞ்சம் தாமதமாகும். அதனால இதை குறைத்து விடுங்கள். அடுத்தது ஸ்கிரீன் எக்ஸ்போஷர். இந்த டிவியை பார்க்க அனுமதிக்காதீர்கள், மொபைலை பார்க்க கொடுக்காதீர்கள். என்ன கொடுமை, இவர்களுக்கு வேலை இருக்கிறது என்று மொபைலை குழந்தைகிட்ட கொடுத்துட்டு இவங்க வேலை பார்ப்பார்கள். அடுத்தது அந்த குழந்தைகளுக்கு ஸ்கிரீன் டைமை குறைப்பதோடு அல்லாமல் கொஞ்சம் கண்டிப்பாக இருங்கள், ரொம்ப செல்லம் கொடுக்காதீர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அமெரிக்காவிலே ஒரு நண்பர், அவருடைய குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்தது என்று நான் 6 மாதம் மருந்து எடுத்துக்கொண்டிருந்தார். பிறகு அவர் ஆன்லைனில் அங்கிருந்து கன்சல்ட் பண்ணார். என்ன ஆச்சரியம்னா, நான் கன்சல்ட் பண்ணும்போது சொல்லுவேன், குழந்தை இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்கள், ஏதாவது ஒரு வகையிலே ஒரு கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுத்து விடுங்கள். பிறகு அந்த தண்டனை கொடுத்த கருவியை கையில் எடுத்தால் அவர்கள் எந்த தண்டனையும் கொடுக்காமலேயே நீங்கள் சொல்வதை கேட்பார்கள். அவர்களை அதை புரிந்து கொள்வதற்கும் அவருடைய நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கும் சோசியபிலிட்டியை உயர்த்துவதற்கும் அது உதவும் என்று நான் சொல்லுவேன். அவர் சொன்னார், ஆச்சரியமாக இருந்தது. அந்த குழந்தைக்கு, பேரெல்லாம் நான் சொல்லக்கூடாது அதனால சொல்றேன், அந்த குழந்தைக்கு தண்ணீரை பார்த்தால் ஒரு பயம். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்கள், ஐ லவ் மை பேரண்ட்ஸ் என்று ஒன்று எழுதி கொடுத்து அதை எழுத சொல்லுகிறார்கள். அவர் எழுத மறுக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணார், அவருடைய மாமன் பாத்ரூம்ல போய் ஒரு பக்கெட்டை எடுத்துட்டு அப்படி வந்தார். இந்த பக்கெட்டை பார்த்த உடனே கடன்னு அதை எழுதி விட்டார் அந்த வாக்கியத்தை. அது காமித்தார்கள் இடத்துல. இது மாதிரி பல நிகழ்வுகளை என்னால் சொல்ல முடியும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டும். அதாவது சொல்லிக் கொடுக்கிற நேரத்திலே மிக ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டும். இப்போ நாம் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பிக்கு அனுப்புகிறோம். அங்கே அவர்கள் சொன்ன பேச்சை கேட்கிறார்கள், வீட்டுக்கு வந்தால் கேட்பதில்லை. இப்போ என்ன காரணம்? அங்கே கண்டிப்பு இருக்கிறது, வீட்டில் கண்டிப்பு இல்லை, செல்லம் இருக்கிறது. இந்த கண்டிப்போடு சேர்த்து அந்த ஆக்குபேஷன் தெரப்பியோ ஸ்பீச் தெரப்பி அவைகளை கொடுங்கள். ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே அவர்களுக்கு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். முதல்ல என்ன, ஒரு வார்த்தை 2 வார்த்தை கூட பேசாதிருந்தவர்கள் ஒரு 2 மாதத்திற்குள்ளே பல வார்த்தைகளை பேசுவார்கள். அப்புறம் சிங்கிள் வேர்டாக பேசியதை சிங்கிள் வேர்ட்ஸ் பேசிக்கொண்டிருந்தவர்கள் ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே 2 சொற்களை சேர்த்து வாக்கியமாக பேசுவார்கள். இங்க வா, இதை செய், அதை கொடு. அதுக்கு முன்னே என்ன பண்ணோம், அந்த கூட்டிட்டு போய் அந்த பொருளை காண்பித்து அந்த பொருளை கேட்போம். பசி எடுக்கிறது என்றால் அடம் பிடித்து அழும், நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் நம்முடைய மருத்துவத்துக்கு பிறகு அந்த குழந்தைகளிடத்திலே பார்க்கிற பெரிய மாற்றம், அவர்கள் வாயால் சொல்லி கேட்கிறார்கள், மென்று சாப்பிடுகிறார்கள். விழுங்கியவர்கள் மென்று சாப்பிட துவங்கி விடுகிறார்கள். மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுகிறார்கள். சோசியபிலிட்டி, கால் ரெஸ்பான்ஸ், கூப்பிட்டால் உடனே திரும்பி பார்க்கிறார்கள். ஒன்றை சொன்னால் சொன்னதை கேட்டு செய்கிறார்கள். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அவர்கள் தன்னை தகவமைப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த மாற்றம் எல்லாம் 6 மாதத்தில இருந்து 1 வருடத்திற்குள்ளே வந்து விடுகிறது. ஆனால் எது முழுமை பெறுகிறது என்றால், சிலர் சில ஒரு அம்மா பெங்களூர்ல இருந்து வந்தார்கள், சொல்லுவார்கள், என்னுடைய மகன் அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா பேசுகிறான், இப்பொழுது அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவன் அழகாக ஓட்டுகிறான். நான் பார்த்தேன்னா அந்த ஆட்டிசம் குழந்தைகள் ஒரு கேரக்டர் இருக்கும், லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஹரிசான்டல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ அவர்களுக்கு பெரும்பாலான குழந்தைகளுக்கு அனிமல் டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம், கவனித்து புரிந்து கொள்ளணும். இந்த ஆட்டிசம் தன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு சொல்லுகிறேன். அனிமல் டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 டப்பாவை கொடுத்தீங்கன்னா அப்படி வெர்டிக்கலா அழகா 10 டப்பாவை அடுக்கி விடுவார்கள், கீழே விழாமல். நம்மால முடியாது. ஒரு 10 டாய்ஸை கொடுத்தீங்கன்னா வரிசலாக அழகாக அடுக்கி விடுவார்கள். நாம நினைச்சிட்டு இருப்போம் அவனுடைய மூளையினுடைய செயல்பாட்டு திறன் அற்புதமாக இருக்கிறது என்று. உண்மையிலே அது ஒரு இண்டிகேஷன் ஆஃப் ஆட்டிசம். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கு இது மாதிரி யூடியூப் மூலமாக நாங்கள் சொல்லுகிற செய்தி என்னன்னா, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தெரிந்து கொள்வதனாலே இதிலே இருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பது அவர்களை சென்று அடைகிறது. அதனால தான் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் வைத்து இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பவர்கள் மீது எனக்கு ஒரு தனி மரியாதை. மக்களுக்கு இது சென்று அடைகிறதே, இல்லைன்னா இன்னைக்கு மீடியாவினால தான் பல உண்மைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிகிறது. இப்போ ஒரு 4 வயது 5 வயதுக்கு மேலே தான் நம்ம மருத்துவம் பார்க்கிறோம் என்றால் கொஞ்சம் இந்த டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் மாறுவதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். டாக்டர்கள் பொதுவாக சொல்லிடுவாங்க டெவலப்மெண்டல் டிலே. பல பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு ஸ்பீச் சரியா வரமாட்டேங்கிறது. ஸ்பீச் மட்டுமல்ல,
அது பல வகையான மாற்றங்கள் வருகிறது. அதில் நான் சொன்ன பாருங்க, பட்டியலிட்டு அதில் என்னுடைய நண்பர் ஒருக்கு சொன்ன பாருங்க, அந்த பெண் குழந்தை பேச மாட்டேன் என்று சொன்னால் அவள் கடைசியாக நன்றாக பேச துவங்கியது மட்டுமல்ல, ஓராண்டுகளில் அவர் வந்து சொன்னார், பேசுறதை நிறுத்துறதுக்கு ஒரு மருந்து கொடுங்க டாக்டர்னு கேட்டார். இன்னைக்கு அந்த ஆட்டிசத்தினாலே பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை இன்னைக்கு சிங்கப்பூர்ல என்ஜினியராக இருக்கிறாள். இன்றைக்கு அவர் குழந்தைகளோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? சித்தர்களுடைய ஞானம் அவர்கள் கண்டுபிடித்தது. நான் ஆட்டிசத்தை குணப்படுத்த முடியும் என்று நான் இங்கு பிரகடனம் செய்யவில்லை. ஆட்டிசத்துக்கு மருத்துவத்தை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆட்டிசத்திலே இருக்கிற பேதங்களை எல்லாம் முன்னேற்றமடைய செய்வதற்கு இப்படி ஒரு தொகுப்பு மருத்துவத்தை அளிக்க வேண்டும். ஸ்பீச் தெராப்பி கொடுக்கணும், ஆக்குபேஷன் தெராப்பி கொடுக்கணும். சித்தர்கள் சொல்லி இருக்கிற அந்த பிராமி மெமரியப் வல்லாரின் இந்த உணவு மருந்துகளை கொடுக்க வேண்டும். அத்தோடன்றி நான் வர்மா சொல்லிக் கொடுக்கிறேன், அத்தோடைய முத்திரைகளை சொல்லிக் கொடுக்கிறேன். இவைகளினாலே மாற்றம் வந்த பின்னால் அவங்களுக்கு மூச்சு பயிற்சியையும் அதனோடு சேர்த்து சில யோக பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்ப இப்படி மல்டி ஆங்கிள் இருந்து அந்த ஆட்டிசத்தை டேக்கிள் பண்ணுவதனால அதிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த ஆட்டிசம் பெற்றோர்கள் அவருடைய மகிழ்ச்சியை வந்து சொல்லும் போது அப்படியே கண்ணு கலங்கிட்டு சொல்லுவாங்க, ஐயா இவ்வளவு நல்லா இருக்கான் ஐயா. இப்ப அவனை இந்த 2 வயசுல கூட்டு வந்தவர்கள் இந்த குழந்தைகளை பள்ளியில கொண்டு சேர்த்து விட்டோம். நான் சொல்லுவேன், இந்த ஆட்டிசத்தினாலே பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்க்கறது குறைங்க, நார்மல் ஸ்கூல்லே சேருங்க. ஏனென்றால் அங்கு சில நேரங்களில் இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ல இருந்து அங்கே சில குழந்தைகளிலிருந்து சில கேரக்டரை பிக்கப் பண்ணி கொள்ளுகிறார்கள். அதை தவிர்ப்பதற்காக நான் நார்மல் ரெகுலர் ஸ்கூல்லே சேருங்க. திருவண்ணாமலையிலேருந்து ஒருவர் வந்தார். அவர் கொண்டு வந்ததே மிகவும் ஏஜ்டு பையனை கொண்டு வந்தார். 10 வயதுக்கு மேலே அவன் இருந்தான். அவன் பேரு அவன் சொல்லலாம், ஏன்னா அவங்க தகப்பனாரே அதுக்கு வந்து மிகப்பெரிய சான்று கொடுத்திருக்கான். அவன் பேர் விஜய். அண்மையிலே அவனை சந்தித்த போது அவன் சொல்லுகிறான், ஐயா என்னுடைய குறைபாட்டை முழுமையாக நீக்கியவர்கள் நீங்கள், உங்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். இப்படி பேசுறான். ஏண்டா உன்னுடைய நோக்கம் என்னடா, நீ என்னடா லைஃப்ல வரணும்னு நினைக்கிறேன்? சொன்னது ஆச்சரியம். ஐ வாண்ட் டு பிகம் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னா. இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கிறான், நான் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படின்னா அவனுடைய மோட்டிவேஷன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது பாருங்க. அப்போ நினைவாற்றல் மேம்படும், சோசியபிலிட்டி மேம்படும், கால் ரெஸ்பான்ஸ் மேம்படும். இந்த மாற்றங்களை எல்லாம் நம்ம விரைந்து பார்க்க முடியும். அதிக நாள் இல்லை, 2 மாதம். அது ஒரு ஸ்பீச் தெராப்பிக்கும் ஆக்குபேஷன் தெராப்பிக்கும் செலவு பண்ணுவதில் 4/1 காசு கூட இல்லை. ஆனால் பலன் பல மடங்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். சித்த மருத்துவத்தில் அது மந்தாக்கினி என்கின்ற பெயரிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. சித்தர்கள் சொன்ன அந்த மூலிகை பாகங்கள் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தேடி தருவதாக இருக்கிறது. தொடர்பு கொள்ளுங்கள், கலந்து ஆலோசியுங்கள். ஒரு முறை ஆலோசிப்பதனால நீங்கள் பெரிய இழப்பு உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஆலோசிப்பதிலே நீங்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். நேரடியாக அந்த வர்ம யோக பயிற்சிகளை முத்திரைகளை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அதனோடு புத்தகத்தின் மூலமாக உங்களுக்கு அவைகளை அளிக்க இருக்கிறேன். ஆட்டிசத்துக்கு எத்தனையோ நோய்களுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டு இருந்தாலும் சித்தர்கள் சொல்லி இருக்கிற அந்த மூலிகை மருந்துகளை ஆட்டிசம் குழந்தைகளுக்கு கொடுப்பதிலே ஒரு தனி மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒரு தனி மனித அவலம், ஒரு குடும்ப அவலம், ஒரு சமூக அவலம் என்று 3 நிலையிலே வருகிற பாதகங்களை அகற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். பெரும் மகிழ்ச்சியோடு இதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.